ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், கஸ்தூரி அம்மையார், வளர்மதி அம்மையார் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் திரு அண்டப்பகுதி என்கின்ற பகுதியில் இருக்கின்றோம். தில்லையில் இதை அருளி செய்கின்றார். சிவபெருமானினுடைய தூல சூக்குமத்தை வியந்து வியந்து பாடியது. அண்டப்பகுதிங்கிற தொடக்கத்தை உடையதனாலேயே இதற்கு அண்டப்பகுதி அப்படின்னுட்டு பாட்டை வச்சு ஆத்திச்சூடி அப்படின்னுட்டு எப்படி சொல்றோமோ அதுபோல இது வருகின்றது. சிவபெருமானினுடைய மிகப்பெரிய அந்த பெருமை, நுட்பத்தன்மை, நுண்மையிலும் நுண்மையான தன்மை, அதே நேரத்தில் அவனுடைய வியாபகத்தன்மை, எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை, இவற்றையெல்லாம் வியந்து வியந்து பாடியதனால் அதில் சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னுட்டு அதில் தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் 121வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. போற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி, ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய, ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய, போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழே, போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன், மரகத குவாள் மாமணி பிறக்கம், மரகத குவாள் மாமணி பிறக்கம், மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ, மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ. அதாவது இதுவரைக்கும் இறைவனை போற்றி சொல்லிக்கொண்டே வருகின்றார். ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி, என் உள்ளத்தின் உள்ளே இன்பப் பெருக்காய் நின்று என்னுடைய மனம் மகிழ்வடையும்படி செய்தவனுக்கு வணக்கம் அப்படிங்கிறாங்க. சார் நடராஜன் சார், உங்க இது மியூட்ல இல்ல பாருங்க, சத்தம் கேக்கு. சரி. ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய, ஆற்றானா தாங்க முடியாத, ஆற்றேன் அடியேன் அதிகை கடிலங்கிற மாதிரி தாங்க முடியாத இன்பம். அந்த தாங்க முடியாத பேரின்பமானது என் உள்ளத்தில் பரவி அப்படியே அது அலை வீசிக்கொண்டு இருக்கிறது. அலர்ந்து அலை செய்ய, அலை வீசிக்கொண்டு அந்த பேரின்பமானது இருக்கின்றது. சரி, அதனை
போற்றி பேண முடியாத இந்த உடம்பினை இனியும் நான் தாங்கி இருக்க விரும்பவில்லை அப்படின்ட்டு இதுல சொல்றாப்புல. போற்றா ஆக்கையை, அந்த பேரின்பமானது வந்து வந்து தாக்குகிறது. அதை போற்றி பேணக்கூடிய உடம்பாக இது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடம்பாக இது இல்லை. ஆகையினால் இனியும் இந்த உடம்பினை நான் தாங்கிக் கொண்டு இருக்க விரும்பவில்லை அப்படின்ட்டு தான் போற்றா ஆக்கையை. போற்றான்னா அதை போற்றி பேண முடியாத இந்த உடல், இந்த உடலை இனியும் பொறுத்தல் புகழேன்னா, ஒன்று இந்த உடலை விட வேண்டும், இல்லை அந்த பேரின்பத்தை தாங்கக்கூடிய அந்த உடம்பாக, ஒளி உடம்பாக எனக்கு நீ தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதுல கூறுகின்றான். அடுத்து இறைவன் எப்படி இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்றாப்ப. மரகத குவா அல் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழி திகழ. இறைவன் மரகத குவா அல் திகழ. இறைவன் மரகத மணிகளை குவியலாக குவித்து வைத்திருந்தால் அது எப்படி இருக்குமோ அது போன்று அவன் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றான். திகழன்னா திகழ்ந்து கொண்டு இருக்கின்றான். குவா அல் அப்படின்னா குவியல் அப்படின்னு அர்த்தம். மாமணி பிறக்கம், பிறக்கம்னா மிகுதின்னு அர்த்தம். மாமணினா இங்க மாணிக்கம், நவரத்னங்கள் எல்லாமே அதுல எடுத்துக்கிடலாம். ஆனா பொதுவா மாமணினா மாணிக்கம் அப்படின்னுட்டு. அப்படி அந்த மாமணியினுடைய மிகுதினா இங்கேயும் குவியல்னு தான் எடுத்துக்கிடணும். அந்த மாமணிகளினுடைய மிகுதியாக, குவியலாக அவன் இருக்கின்றான், திகழ்கின்றான். மின்னொளி கொண்ட பொன்னொழி திகழ. மின்னொளி போன்ற பொன்னொழியானது அவனிடத்தில் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவன் மின்னொளி போன்ற ஒளியுடையவனாக, பொன் போன்ற ஒளி உடையவனாக அவன் திகழ்கின்றான். இத இன்னும் நயமா எடுத்து சொல்லணும்னா, இந்த மரகதம் பச்சை நிறம், அந்த மாமணி சிவப்பு நிறம். மரகதம் அம்பிகையினுடைய நிறம், மாமணி சுவாமியினுடைய நிறம். இந்த ரெண்டு நிறமும் சேர்ந்து ஒரு கிருஷ்ண பிங்கள நிறம், அப்படிப்பட்ட ஒரு கலவையான நிறம். அந்த சிவந்த ஒளியும் பச்சை ஒளியும் சேர்ந்து ஒரு கலவையான ஒரு ஒளி, அது மின்னல் ஒளியைப் போல அது பொன்னொழியாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட மேனியை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு அவனுடைய அந்த நிறத்தை பற்றி, அந்த ஒளி நிறத்தை பற்றி இதில் மணிவாசக பெருமான் வியந்து கூறுகின்றார். இத இன்னும் நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய. போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன் அப்படிங்கிறப்ப. இத திருநாவுக்கரஞர், அதாவது இறைவன் அந்த பேரின்பத்தை தந்து கொண்டிருக்கின்றான், அதை என்னால் தாங்க முடியவில்லை. ஏன்னா அதை போற்றி பேணக்கூடிய ஒரு நல்ல உடம்பாக இந்த உடம்பு இல்லை. ஆகையினால் இந்த உடலை வைத்து கொண்டிருப்பதற்கு நான் விரும்பவில்லை அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம். எனக்கு அதை தாங்கக்கூடிய உடம்பை நீ தருவாயாக அப்படின்னுட்டு வேண்டுவதாகவும் இதை எடுத்துக்கிடலாம். திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, பூணுடத்தே 9 வாசல் வைத்து ஒள்ளெலும்பு தானாவுரோமம் மேய்ந்து தாம் எடுத்த கூரை தவிர போவார் தயக்கம் பல படைத்தார் தாமரையினார் கான் எடுத்து மாமயில்கள் ஆளும் சோலை
கழிப்பாலை மேய கபாலப்பனார் வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. இந்த உடம்பானது ஊன் 9 வாசல் இப்படியெல்லாம் வைத்த ஒரு கூரையாக இருக்குது. இதை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஏனென்றால் அந்த இறைவன் எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கின்றான். வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார். அந்த வானிடத்தை ஊடறுத்து செல்லக்கூடிய வழியை எனக்கு அவன் வைத்திருக்கின்றான். அந்த வழியே நான் செல்லும் போது இந்த உடம்பு எனக்கு பாரமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த பதிகத்துல, திருக்கழிப்பாலை பதிகத்துல சொல்றாரு. இந்த பதிகம் பூராவுமே கடைசியில முடியும் போது பார்த்தீங்கன்னா, மாய யாக்கை வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. மாய யாக்கை அப்படிங்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாய குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மடினாறு மேனி இம்மாயம் நீங்க வழி வைத்தார்க்கு. மண்ணாய மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு. வண்ண பிணி மாய யாக்கை நீங்க வழி வைத்தார்க்கு. மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு. மயலாய மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு. மற்றிதோர் மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அப்படின்னுட்டு இந்த குரம்பை மாயக் குரம்பையாக இருக்குது. இதை நீக்குவதற்கு எனக்கு அவன் வழி வைத்தான். அந்த வழியில் நான் செல்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாய உடம்பை இனியும் நான் தாங்கி இருக்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி திருநாவுக்கர சுவாமிகளும் இதில் கூறுகின்றார்கள். அதே மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏழாம் திருமுறை திருப்பாட்டுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, தண்டமுடை தருமன் தமர் என் தமரை செய்யும் வன்துயர் தீர்க்கும் இடம், பிண்டமுடை பிறவித்தலை நின்று நினைப்பவர் ஆக்கையை நீக்கும் இடம், கண்டமுடை கருணஞ்சை நுகர்ந்த பிரானது இடம், கடல் 7 கடந்து அண்டமுடை பெருமானது இடம், கலிக்கச்சி அநேகதங்காவதமேகே. பிண்டமுடை பிறவி தலை நின்று நினைப்பவர் ஆக்கையை நீக்கும் இடம். இந்த பிறவியை நீக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய அந்த உடம்பை நீக்கக்கூடிய இடமாக அந்த கட்சி அநேகதங்காவதம் தலமும் அந்த பெருமானும் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது, கண்ணார் நுதலோய் கடல் இணைகள் கண்டேன் கண்கள் கழிகூற எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்லால், மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. உன்னுடைய திருவடிகளை நான் கண்டேன், இரவும் பகலும் அதையே எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். அப்ப இந்த மண்மேல் இந்த உடம்பு ஒரு பாரமாக இருக்குது, அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அதனால மண்மேல் யாக்கை விடுமாறும், அதான் போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழை.
உன்னுடைய திருவடிக்கு வந்து நான் சேருமாறும் எனக்கு நீ அருள் செய்வாயாக அப்படின்னு, இந்த அடிமைக்கு அருள் செய்வாயாக அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் வேண்டுகின்றார்கள். மேலும் அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அலங்காரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் எனை தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொணாது இந்த ஆனந்தமே. அந்த ஆற்றா இன்பம், அந்த இன்பம் வந்து எப்படி இருக்கும், அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னுட்டு அருணகிரி பெருமான் வந்து சொல்றாங்க. என்ன அந்த அந்த இறைவன் போக்குவரவு இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், இரவு பகலற்றவன், புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத அந்த இறைவன், அந்த அப்படிப்பட்ட அந்த ஒன்று வந்து வந்து தாக்கும். அந்த வந்து வந்து தாக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பேரின்பமானது அலர்ந்து அலை செய்ய, அப்படியே வந்து வந்து அலை நம்மிடத்தில் வந்து சேருகிறது. அது அப்படி வந்து அந்த பேரின்பமானது, அந்த ஆனந்தமானது வந்து வந்து தாக்கும் பொழுது அப்படியே மனோலயம் தானே வரும், அப்படியே ஏற்படுகிறது, மனம் லயப்பட்டு இருக்கின்றது. என்னை தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா, என்னை உன் வசத்தில் ஆக்கும் சொல்லொணாது இந்த ஆனந்தமே அருமுகவா. இந்த ஆனந்தத்தை எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த இன்பம், அந்த ஆனந்தமானது ஆற்றா, என்னால் தாங்க முடியவில்லை, அலர்ந்து அலை செய்யாது, என்னிடத்தில் வந்து வந்து அந்த ஆனந்தம் தாக்குகிறது. அதை தாங்கக்கூடிய உடலாக இந்த உடல் இல்லை. ஆகையினால் இந்த உடலை நான் வைத்து கொண்டிருக்க விரும்பவில்லை அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் இதில் கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் புராணத்துல பார்த்தீங்கன்னா, இங்கிவன் குறித்த கொள்கை எது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழித்து இங்கு உண்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தாள் பரவி நின்றாக. அந்த குலசேகரப்பட்டினத்துல காரைக்கால் அம்மையாரினுடைய கணவன் வந்து காலில் விழுகின்றான், நடந்ததையெல்லாம் சொல்றான். உடனே அந்த அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த தசைப்பொதி வனப்பு மிகுந்த இந்த உடம்பு வந்து இவன் வாயிலிருந்து, இந்த கணவன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வர வேண்டும்ங்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் இந்த உடம்பு எனக்கு வேண்டாம். ஏனென்றால் அந்த பேரின்பமானது வந்து வந்து என்னை தாக்குகிறது. ஆகையினால் இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய உடம்பாக இல்லை. ஆகையினால் எனக்கு நீ பேய் வடிவத்தை கொடுப்பாயாக அப்படின்னுட்டு அந்த பேய் வடிவத்தை வேண்டி பெறுகின்றார் காரைக்கால் அம்மையார். அதான் பேய் வடிவு அடியேனுக்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அப்படின்னுட்டு அந்த ஒரு ஆக்கையை அம்மையார் வந்து கேட்டு வாங்குகின்றார்கள். ஆன அப்பொழுது மன்றுள்ளாடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில் ஊனடை வனப்பையெல்லாம் உதறி ஏற்பு உடம்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனார். உடனே சுவாமி வந்து அந்த அம்மையாருக்கு அந்த எலும்பு உடம்பை அவர் கொடுக்கின்றார். பேய் வடிவத்தை சுவாமி வந்து கொடுக்கின்றார்கள்.
அதே இதுல பாத்தீங்கன்னா, தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலையிலும் திங்கள் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலை முதல் இமயவல்லி திருக்கண் நோக்கு உற்றது அன்றே. அந்த இறைவனுடைய இன்பத்தை தாங்கக்கூடிய அந்த எலும்பு உடம்பை எடுத்துக்கொண்டு அப்படியே கைலாய மலைக்கு ஏறுதாங்க. அப்ப அம்பாள் பார்க்கின்றாளாம். அதான் சக்தி நிபாதம் திருக்கண் நோக்கு உற்றதென்றே அப்படின்ட்டு. அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயித்து அருளித்தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான் ஓர் எற்பின் யாக்கை அன்பு என்னே என்ன நம்பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வான். இந்த அம்மா எலும்பு உடம்பை வைத்துக்கொண்டு அந்த பேரின்பத்தை தாங்கக்கூடிய அந்த எலும்பு உடம்பை வைத்துக்கொண்டு இங்கே வருகின்றார்கள். இவர்கள் அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னுட்டு அம்பாள் சுவாமிகிட்ட கேட்கின்றார்கள். உடனே சுவாமி கூறுகின்றார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்று பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பின்றை அருகு அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உய்யவே அருளி செய்தார். உடனே சுவாமி சொன்னாரா, இவள் நம்மை பேணும் அம்மைதான், என்னுடைய தாயார் அப்படின்ட்டு. இந்த பெருமை மிகுந்த வடிவம், பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனர். இந்த பேய் வடிவத்தை இந்த அம்மையார் பெருமை மிகுந்த இந்த வடிவத்தை வேண்டி பெற்று கொண்டார். அதனால நான் இந்த வடிவத்தை கொடுத்தேன். அதைத்தான் இங்க மணிவாசக பெருமானும், இந்த பேரின்பத்தை தாங்கக்கூடிய உடம்பு என்கிட்ட இல்லை, ஆகையினால் இந்த உடம்பை நான் பொறுத்தல் புகழேன், எனக்கு அந்த பேரின்பத்தை தாங்கக்கூடிய உடலை எனக்கு தருவாயாக அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதைத்தான் இங்க சுவாமி இந்த பெருமை மிகுந்த வடிவம், என்ன பெருமை மிகுந்த வடிவம், அந்த இன்பத்தை பேரின்பத்தை தாங்கக்கூடிய அந்த வடிவம், அந்த பேய் வடிவம், எலும்பு வடிவம். இந்த வடிவத்தை இந்த காரைக்கால் அம்மையார் என்னிடத்தில் வேண்டி பெற்றார். அதைத்தான் மணிவாசக பெருமானும் இங்கே வேண்டுகின்றார். அது உடனே அந்த அம்மா பக்கத்துல வராங்க. அந்த அம்மாவை சுவாமி அம்மையே அப்படின்னு கூப்பிடுதாங்க. அம்மா காரைக்கால் அம்மையாரும் அப்பா அப்படின்னுட்டு கூப்பிடுதாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு பெருமை சேர் வடிவத்தை காரைக்கால் அம்மையார் வேண்டி பெறுகின்றார்கள். அந்த ஒரு பெருமை சேர் வடிவத்தை தான் இங்க மணிவாசக பெருமானும் அந்த பேரின்பத்தை தாங்கக்கூடிய வடிவம், அது எப்படிப்பட்ட வடிவமாகவும் இருக்கலாம், அந்த பேரின்பத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆக்கையை எனக்கு தருவாயாக அப்படின்னுட்டு, இந்த யாக்கை என்னால் இனிமேல் பொறுத்து கொண்டு இந்த உடம்பை வைத்து கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதான் ஆற்றா இன்பம், தாங்க முடியாத இன்பம் என்னிடத்தில் அது என்னை அலை என்னிடத்தில் சேர்ந்து அலை போல என்னிடத்தில் சேர்ந்து என்னை தாக்குகிறது. அதை போற்றி பேண முடியாத இந்த உடலை இனியும் தாங்கி இருக்க நான் விரும்பவில்லை. எனக்கு அந்த இன்பத்தை பேரின்பத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆக்கையை எனக்கு கொடு அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுவதாக இருக்கிறது. அடுத்து இறைவன் எப்படி இருக்கின்றான் அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. இறைவன் அதாவது அர்த்தநாரீஸ்வர கோலம், அம்பாள் ஒரு பாகத்திலையும் சுவாமி ஒரு பாகத்திலையுமா வச்சு நம்ம பார்த்தோம்னா அம்பாள் பச்சை நிறமா இருக்கிறார், சுவாமி அந்த சிவந்த நிறமாக இருக்கின்றார்கள். அதான் மரகத குவா அல். குவா அல்னா குவியல்னு அர்த்தம். மரகதத்தை குவித்து வைத்தது போல பச்சை நிறத்தோடு அம்பிகை இருக்கின்றாள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ இரண்டு உருவமும் சேர்ந்த ஒன்றுதான், இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும்ங்கிறது மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக இதுல நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இறைவன் அந்த மரகத குவியலாக அவன் இருக்கின்றான். மரகத குவா அல்
திகழ அப்படின்ட்டு. அப்போ இந்த இதை இறைவன் மரகதமாக திகழ்கின்றான் அப்படிங்கிறத நிறைய பாடல்கள்ல திருமுறைகள்ல சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பழிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தார்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. சுத்தமார் பளிங்கின் பெருமலை, சுவாமி அந்த சுத்தமான பளிங்காக சுவாமி இருக்கின்றார். அதாவது சதாசிவமூர்த்தியின் திருமேனி பளிங்கு நிறம். அது அப்போ பக்கத்துல அம்பாள் ஒளி பொருந்திய மரகதம் அடுத்தார் போல மரகதமாக அம்பாள் இருக்கின்றாள். அதான் மரகத குவியலாக இருக்கின்றாள் அப்படின்ட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மஞ்சனே மணியும் மானாய் மரகத திரளும் மானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக நின்று துஞ்சும் போதாக துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானே. மஞ்சனே மணியும் ஆனாய், அதான் இங்க மாமணி பிறக்கம். மரகத திரளும் ஆனாய், மரகத திரள் மரகத குவியலாகவே சுவாமி இருக்கின்றார். அதுதான் இங்க மரகத குவா அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பேணி தொழும் அவர் பொன்னுலகு ஆழப் பிறங்கருளால் ஏனிப்படி நெறியிட்டு கொடுத்து இமையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வயிரம் மண்ணி ஆணிக்கனகமும் பொக்கும் ஐயாரன் அடித்தலமே. மாமணினா மாணிக்கம்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ அந்த ஐயாரனினுடைய திருப்பாதம் மாணிக்கத்தை போன்று இருக்கிறது, மரகதத்தை போன்று இருக்கிறது. அதான் இங்க மரகதக்குவா மாமணி பிறக்கம் அப்படின்ட்டு வஜிரமாக இருக்கிறது, ஆணி பொன்னாக அது இருக்கின்றது அந்த திருவடி. அதுதான் இதுல சொல்கிறார், மாணிக்கம் பொத்து மரகதம் போன்று வஜிரம் மண்ணி ஆணி கனகமும் பொக்கும் ஐயாரன் அடித்தலமே. அந்த ஆணி கனகம் தான் இங்க பொன்னொழி திகழ அப்படின்னுட்டு. இப்படி அந்த பெருமான் மரகதமாகவே அவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, முற்றாத பால்மதியம் சூடினானை மூலகும் தானாய முதல்வன் தன்னை செற்றார்கள் புறம் மூன்றும் செற்றான் தன்னை திகழ் ஒளியை மரகதத்தை தேனை பாலை குற்றாலத்து அமர்ந்துரையும் குழகன் தன்னை பூத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. திகழ் ஒளியை மரகதத்தை சுவாமி அந்த மரகத குவியலாக இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா,
வம்புலவு கொன்றைச் சடையாய் போற்றி வான்பிறையும் வாழறவும் வைத்தாய் போற்றி கொம்பனைய நுண்ணிடையாள் கூறா போற்றி குறைகளால் கூற்று புதைத்த கோவே போற்றி நம்புமவர்க்கு அரும்பொருளே போற்றி போற்றி நால்வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி செம்பொன்னே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி செம்பொன்னே மரகதமே மணியே போற்றி. அந்த செம்பொன் தான் பொன்னொழி, பொன்னொழியாக திகழ்கிறார். மரகதம் தான் மரகத குவா அல்லாக திகழ்கின்றார். மணியே அதான் மாமணி பிறக்கமாக திகழ்கின்றார். அதான் செம்பொன்னே மரகதமே மணியே போற்றி அப்படின்ட்டு கீழே திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா உளரொளியை உள்ளத்தின் உள்ளே நின்ற ஓங்காரத்து உட்பொருள்தான் ஆயினானை விழரொளியை விடுசுடர்கள் இரண்டும் ஒன்றும் விண்ணொடு மண் ஆகாசம் ஆயினானை வளரொளியை மரகதத்தின் உருவினானை வானவர்கள் எப்பொழுதும் வாழ்த்தி ஏத்தும் கிளரொளியை கீழ்வேளோர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. வளரொளியை மரகதத்தின் உருவினானை, அப்படி அந்த மரகத குவா அல்லாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த மரகதத்தின் உருவமாகவே அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா மலைமகள்தம் கோணவனை மாநீர் முத்தை மரகதத்தை மாமணியை மல்கு செல்வ கலை நிலவு கையானை கம்பன் தன்னை காண்பினிய செழுஞ்சுடரை கனக குன்றை விலை பெரிய வெண்ணீற்று மேனியானை மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவானை சிலை நிலவு கரத்தானை திருமார்பேற்று எம் செம்பவழ குன்றினை சென்றடைந்தேன் நானே. இதுல பாத்தீங்கன்னா மரகதத்தை அந்த மரகதமாக அவன் இருக்கின்றான். மாமணியை அந்த மாமணி பிறக்கமாக அவன் இருக்கின்றான். அந்த செம்பவழ குன்றாக இருக்கின்றான். அந்த செம்பவளமும் இங்க மாமணி பிறக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதிகம் பூராவுமே பார்த்தீங்கன்னா சுவாமியை சொல்லும்போது இந்த திருமார்பேற்று பதிகத்துல செம்பவழ குன்று செம்பவழ குன்றுனே முடிப்பார். செம்பவழ குன்றினை சென்று அடைந்தேன் நானே. அப்ப அந்த செம்பவள குன்று தான் இங்க மாமணி பிறக்கமாக இருக்கின்றது, மரகதமாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது வேலங்காடு தடம் கண்ணார் வலையுள் பட்டு உன் நெறி மறந்து மாலங்காடி மறந்தொழிந்தேன் மணியே முத்தே மரகதமே பாலங்காடி நெய்யாடி படர்புல் சடையாய் பழையனூர் ஆலங்காடா உன்னுடைய அடியார்க்கு அடியேன் ஆவேனே மணியே முத்தே மரகதமே அப்படின்னு சுவாமி சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மணி தான் இங்க மாமணி பிறக்கம், மரகதம் தான் மரகத குவா அப்படின்ட்டு. மேலும் மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையில சொல்லும்போது பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுது ஏத்தும் விளங்கு தில்லை கண்டேனே. மரகதத்தை அதான் இங்க மரகத குவா அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதிலும் கூறுகின்றார்கள்.
மேலும் திருமூலர் அருளிய 10ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மாணிக்கத்து உள்ளே மரகதச் சோதியாய், மாணிக்கத்து உள்ளே மரகத மாடமாய், ஆணிப்பொன் மன்றினில் ஆடும் திருக்கூத்தை பேணித் தொழுது என்ன பேறு பெற்றாரே. மாணிக்கத்து உள்ளே மரகதச் சோதியாய், மாணிக்கம்தான் இங்க மாமணி பிறக்கம், அதுக்குள்ள மரகத சோதி இருக்கின்றதுன்னா சுவாமிக்குள்ள ஒரு பாகமாக அம்பாள் இருக்கின்றாள். மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், அந்த மாமணி பிறக்கத்துக்கு உள்ள இந்த மரகத குவால் இருக்கின்றது மாடமாய். ஆணி பொன் மன்று, சுவாமி அந்த பொன்னொழியாக இருக்கின்றார். அந்த பொன்னொழியாக இருப்பதனால அந்த பொற்சபையும் பொன்னால் செய்யப்பட்ட சபையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சபையில் நடனமாடுகின்றார் அப்படின்னுட்டு, மாணிக்கத்து உள்ளே மரகத சோதியாய் இருக்கின்றார், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இந்த 10ஆம் திருமுறையில திருமூலர் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருக்கழுமல மும்மணி கோவை, அதுல முதல் பாட்டுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவளர் பவழ பெருவரை மணந்த மரகதவல்லி போல ஒரு போரு இமயச் செல்வி பிரியாது விளங்க. முதல் 3 வரியிலே இந்த கருத்தை அழகா சொல்றாங்க. பவழ பெருவரை, சுவாமி அப்படியே பவழ மலை மாறி இருக்கின்றாராம், சிவந்த மலை. அந்த பவழம் சிகப்பு. அப்போ அந்த சிவந்த மலையை மணந்தது யாரு? மரகதவல்லி. அதான் மரகத குவால். அப்படி மரகதவல்லி போல ஒரு கூறு இமயச் செல்வி பிரியாது விளங்க. சுவாமியினுடைய ஒரு பாகத்தில் அந்த மரகத செல்வி மரகதவல்லி பிரியாது விளங்குகின்றாள் அப்படின்னுட்டு இதுல அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தை இந்த 11ஆம் திருமுறையில பட்டினத்து பிள்ளையார் கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா, வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவழ வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளோடும் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கில் மன்னவனார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவழ வெற்பு. மரகத கொடி தான் இங்க மரகத குவாகள், பேரொளி பவழ வெற்பு தான் அந்த மாணிக்கம் பவழம். சிவந்த நிறத்தை உடையதாக இருக்கக்கூடியது, பொன்னிறமாக இருக்கக்கூடியது. அப்படி அந்த பெருமானை நாவுக்கரசு பெருமான் கண்டார், கைலாய காட்சியை கண்டார் அப்படின்ட்டு சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. இப்படி அந்த மரகத குவால், மரகத குவியலாகவே இறைவன் திகழ்கின்றான், அம்பிகையாகவே இறைவன் இருக்கின்றான். திருமந்திரத்துல திருமூலர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகிய
ஐவரை பெற்றிட்டு ஸ்ரீங்காரத்துள்ளே இனிது இருந்தாளே. ஓங்காரி நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பச்சை நிறம்னா மரகதம். என்ன அப்படிப்பட்ட அம்பிகை அம்பிகையை ஒரு பாகமாக உடையவன். அதான் இங்க மரகத குவா அல்லாத அந்த இறைவன் திகழுகின்றான். அடுத்தால மாமணி பிறக்கம். பிறக்கம்னா மிகுதி. அப்ப மிகுதிங்கிறது அதுவும் குவியல்னு தான் அர்த்தம் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ மாமணின்னா மாணிக்கம், என்ன சிவந்த இது அந்த அப்படி பவளம்னு அதை எடுத்துக்கிடலாம். நவரத்தனங்கள்னு எடுத்துக்கிடலாம். அந்த மாமணிங்கிறதுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். முக்கியமா மாணிக்கம்ங்கிறது அதுல அடங்கும், நவரத்தனங்கள் அடங்கும். அந்த மாதிரி உள்ள இது. அப்போ அந்த மாமணி குவியலாக பிறக்கமாக அவன் இருக்கின்றான். பிறக்கம்னா மிகுதின்னு அதற்கு பொருள். அப்போ அந்த மாமணியாக அவன் இருக்கின்றான்னுட்டு பல திருமுறைகள்ல சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது மலையில் நீடிருக்கும் மறைக்காடரோ கலைகள் வந்து இறைஞ்சும் கழல் ஏத்தரோ விலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை நீக்குமே. அந்த மாமணிக்கு விலையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விலையில்லாத மிகப்பெரிய விலை அது. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத அந்த மாமணி வண்ண உருவரோ, அந்த மாணிக்க வண்ண உருவராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, இண்டை வண்ணமும் ஏழிசை வண்ணமும் தொண்டர் வண்ணமும் சோதியின் வண்ணமும் கண்ட வண்ணங்களாய் கனல் மாமணி அண்ட வண்ணமும் ஆவர் ஐயாரரே. கனல் மாமணி அண்ட வண்ணமும் அந்த ஒளி பொருந்திய மாமணி வண்ணமாகவே, அந்த மாமணியாகவே அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பண்ணினை பவளத்திரள் மாமணி அண்ணலை அமரர் தொழும் ஆதியை சுண்ணவெண் பொடியான் திருவீரட்டம் நன்னில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே. பவளத்திரள் மாமணி அண்ணலை பவளத்திரளாகவும் அவன் மாணிக்க திரளாகவும் அந்த அண்ணல் இருக்கின்றான். அதான் மாமணி பிறக்கம் அப்படின்ட்டு. மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பிறகில் தீயினன் பாலிற்படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய நிற்குமே. மாமணி சோதியானாக அவன் இருக்கின்றான். அதான் மாமணி பிறக்கமாக அவன் இருக்கின்றான். அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, காசனை கனலை கதிர் மாமணி தேசனை புகழார் சிலர் தென்னர்கள் மாசினை கழித்திட்டு ஆட்கொள வல்லயம் ஈசனை இனியான் மறக்கிற்பனே. கதிர் மாமணி தேசனை ஒளிவிடக்கூடிய மாமணியாக அவன் தேசனைனா ஒளியாகவே இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது,
விற்றோன் ஒன்று இல்லாத நல்கூர்தான் காண்பியன் கச்சி கம்பன் கான் பிச்சையல்லால் மற்றுவோன் ஒன்றில்லாத மா சதுரன் கான் மயானத்து மைந்தன் கான் மாசு ஒன்று இல்லா பொற்றோன் கான் மாமணி நற்குன்று ஒப்பான் கான் பொய்யாது பொழில் ஏழும் தாங்கி நின்ற கற்றோன் கான் காழத்தி காணப்பட்ட கணநாதன் கான் அவன் என் கண்ணுளானே. பொற்றோன் கான் பொன் தூணாக இருக்கின்றான், அதான் பொன்னொழி திகழ. மாமணி நற்குன்று ஒப்பான் கான், அந்த மாமணியே ஒரு குன்று போல, அதான் பிறக்கம்னா மிகுதி, குவியல் குவியலாக இருக்கக்கூடியது. அப்படி மாமணி நற்குன்று ஒப்பான் கான், அப்படி அந்த மாமணி குன்றாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, படகரவம் ஒன்று கொண்டு அறையில் ஆர்த்த பராபரனை பைஞேலி மேவினானை அடலரவம் பற்றி கடைந்த நஞ்சை அமுதாக உண்டானை ஆதியானை மடலரவம் மண்ணு பூங் கொன்ற யானை மாமணியை மாணிக்காய் காலல் தன்னை நடலரவம் செய்தானை நல்லாற்றானை நானடியேன் நினைக்கப் பெற்று உய்ந்தவாறே. மாமணியை, அந்த இறைவன் மிகப்பெரிய மணியாக மாணிக்கமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, வானவனாய் வன்மை மனத்தினானே மாமணி சேர்வானோர் பெருமான் நீயே காணவனாய் ஏனத்தின் பின் சென்றானே கடிய அரணங்கள் 3 அட்டானே தானவனாய் தன் கையிலை மேவினானே தன்னொப்பார் இல்லாத மங்கைக்கு என்றும் தேனவனே திருச்சோற்று துறையுளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே. மாமணிசேர் வானோர் பெருமான் நீயே, மாணிக்கமாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக நீதான் மாணிக்கமாக இருக்கின்றாய் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, ஏடேறு மலர் கமலத்து அயனும் மாலும் இந்திரனும் பணிந்து ஏத்த இருக்கின்றான் கான் தோடேறு மலர் கடுக்கை வன்னிமத்தம் துண்ணிய செஞ்சடையான் கான் துகள்தீர் சங்கம் மாடேரி முத்து ஈனும் காணல் வேலி மறைக்காட்டு மாமணிகான் வளங்குள் மேதி சேடேரி மடுப்படியும் திருப்புத்தூரில் திருத்தழியான்கான் அவன் என் சிந்தையானே. மறைக்காட்டு மாமணிகான், அந்த திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய மாமணி பிறக்கமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, கந்தமலர் கொன்றையணி சடையான் தன்னை கதிர்விடு மாமணி பிறங்கு கனகச்சோதி சந்தமலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராச்சரனற்றாயானை நாயேன் முன்னை பந்தமறுத்து ஆளாக்கி பணிகொண்டு ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. கதிர்விடு மாமணி பிறங்கு கனகச்சோதி, அப்படி ஒளிவிடக்கூடிய மாமணி, அந்த மாமணி பிறக்கமாக குவியலாக அவன் கனகச்சோதியாக பொற்சோதியாக, அதான் பொன்னொளி, பொன்னொளி திகழ, அப்படி அந்த அம்பிகையோடு ஒரு பாகத்தில் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானாக கதிர்விடு மாமணி பிறங்கு கனகச்சோதி பெருமானாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அரிய பெரும் பொருளாகி நின்றான் தன்னை அலைகடலில் ஆளாலம் அமுது செய்த கரியதொரு கண்டத்து செங்கன் ஏற்று கதிர்விடுமா மணி பிறங்கு காட்சியானை
உரிய பல தொழில் செய்யும் அடியார் தங்கட்கு உலகமெல்லாம் முழுது அழிக்கும் உலப்பினானை தெரிவை ஒரு பாகத்துச் சேர்த்தினானை செங்காட்டும் குடியதனில் கண்டேன் நானே. கதிர்விடு மாமணி பிறங்கு காட்சியானை, அந்த ஒளிவிடக்கூடிய மிகப்பெரிய மணிகள் அந்த மாணிக்கமாக இருக்கக்கூடிய காட்சியை உடையவனை அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நால் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது முன் தன்மை நிற்பது ஒத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேனல்லேன் கனக மாமணி நிறத்து எம் கடவுளானே. கனக மாமணி நிறத்து, பொன் போன்ற மாணிக்கமாக இருக்கக்கூடிய நிறத்தை உடைய. அப்ப கனக நிறம் அதான் பொன்னொழி திகழ, மாமணி நிறம் அப்படின்னா அந்த மாணிக்கம். இப்படி அந்த கனக மாமணி நிறத்தையும் கடவுளானே அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. பொன்னார் மேனியனே, அதான் பொன்னொழி திகழ, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. மின்னார் செஞ்சடை தான் மின்னொளி, மின்னொளி கொண்ட பொன்னொழி திகழ. மின்னொளி தான் அந்த மின்னார் செஞ்சடை. அதுக்கு அப்புறம் மண்ணே மாமணியே, மாமணி தான் இங்க மாமணி பிறக்கமாக இருக்கின்றது அப்படின்ட்டு. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, அருமணியை முத்தினை ஆனஞ்சுமாடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இருந்தேனை தெரிவரிய மாமணியை திகழ்தரு செம்பொன்னை குறுமணிகள் கொழித்தெழிந்து சுழித்தெளியும் திரைவாய் கோல்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. தெரிவரிய மாமணியை, யாராலும் காண முடியாத அந்த மிகப்பெரிய மாமணியாக இருக்கின்றார். திகழ்தரு செம்பொன்னை, அந்த திகழ்தரு செம்பொன்னை தான் இங்க பொன்னொழி திகழ அப்படின்ட்டு. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்திழே காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லையில் புகழ் எம்பிரான் என் தம்பிரான் என் பொன் மாமணி, என்னுடைய பொன்னாக என்னுடைய மாமணியாக அவன் இருக்கின்றான். அதான் பொன்னொழி திகழ மாமணி பிறக்கம் திகழ அப்படின்ட்டு. அதே பதியத்துல சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார் நாரணன் பிரமல் தொழும் கரையூரிற் பாண்டி கொடுமுடி காரண உடை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்
மாமணி என்று பேரனாயிர கோடி தேவர் பிதற்று நின்று பெறுகிறார். தேவர்கள்லாம் என்னுடைய பொன் போன்றவன், என்னுடைய மாமணி போன்றவன்னுட்டு அவனை புகழ்கின்றார்களாம். அப்படி அவன் பொன்னொழியாக திகழ்கின்றான், மாமணி பிறக்கமாக அவன் திகழ்கின்றான். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அது இதனை பொருளறிந்தேன் போய்த் தொழுவேன், முத்தினை மாமணி தன்னை வயிரத்தை மூர்க்கனேன், எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன் என்னாரோர் இறைவனையே. முத்தினை மாமணி தன்னை, அந்த மிகப்பெரிய மணியாக மாணிக்கமாக இருக்கக்கூடியவனை நான் பிரிந்து இருக்கேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழுது எழப்பட்டவன் சுடரை, மனைதரு மலைமகள் கணவனை வானோர் மாமணி மாணிக்கத்தை மறைப்பொருளை புனைதரு புகழினை எங்களது ஒளியை இருவரும் ஒருவன் என்று உணர்வறியவனே, கனை தரு கருங்கடல் ஓதம் வந்து புலவும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. வானோர் மாமணி மாணிக்கத்தை, அந்த தேவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாமணியாக இருக்கக்கூடியவன், மாணிக்கமாக இருக்கக்கூடியவன், தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு, அப்படிப்பட்ட பெருமானை நான் கழுமலத்தில் கண்டு கொண்டேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நீட நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அல்கே அழிந்திட, தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியான் காழகண்டன் உறையும் தங்கழு குன்றமே. மாமணி சோதியான் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல இறைவனை கூறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த மாமணி பிறக்கமாக அந்த இறைவன் இருக்கின்றான். மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையில சொல்லும்போது, அடற்கரிபோல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டெடுதி கண்டாய் விழுத்தொண்டற்கு அல்லால், தொடர்க்கு அறியாய் சுடர் மாமணியே சுடு தீச்சுழல கடற்கு அரிதா எழு நஞ்சு அமுதாக்கும் கரை கண்டனேயே. சுடர் மாமணியே, அப்படி ஒளி பொருந்திய மாமணியாக நீ இருக்கின்றாய் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா, பொத்தையை ஓன் சுவர் பொதிந்து உழுத்த சும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யென கருதி நின்று இடர்கடற் சுழித்தலை படுவேனை, முத்து மாமணி மாணிக்க வயிரத்த பவழத்தின் முழுச்சோதி அத்தல் ஆண்டுதல் அடியரிற் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அந்த இறைவன் மாமணி சோதியாக இருக்கின்றான், மாணிக்க சோதியாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா,
வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்று நான் பற்றிலேன் கண்டாய் உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளேகே வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே அப்படிப்பட்ட மிகப்பெரிய மணியாக இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னுட்டு பெருமானை மணிவாசகர் கூறுகின்றார். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி எனை அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமா மணிமுத்தே தோண்டா விளக்கினுள் சுடரணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாம் கொல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலேகே இடர்களைந்த அமுதே அருமா மணிமுத்தே அந்த மிகப்பெரிய அருமையான மாமணியாக முத்தாக நீ இருக்கின்றாய் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் இறைவனை அந்த மிகப்பெரிய மணியாக மாணிக்கமாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாவுல திருவாலி அமுதனார் அருளிய திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா காண்பது யான் என்று கொல் கதிர் மாமணியை கணலை ஆண் பெண் அருவுரு என்று அறிதற்கு அரிதாயவனே சேன்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் சே மறையோன் மலரு பாதங்களே கதிர் மாமணியை அந்த ஒளி பொருந்திய மாமணியாக இருக்கக்கூடியவனை நான் என்று காண்பேன் அப்படின்னுட்டு இந்த திருவிசைப்பாவுல கூறுகின்றார். மேலும் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா உள் நின்ற சோதி உற நின்ற ஓருடல் நின்று அமரர் விரும்பும் விழுப்பொருள் மண்ணின்ற வானோர் புகழ் திருமேனியன் கண்ணின்ற மாமணி மா போதமாமே கண் நின்ற மாமணி என் கண்ணுக்குள் நின்ற மிகப்பெரிய மணியாக மாணிக்கமாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த இறைவனை மாமணியாக திருமூலர் இப்பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருமூலர் திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா தான் அவன் ஆகிய ஞான தலைவனை வானவர் ஆதியை மாமணி சோதியை ஈனமில் ஞானத்து இன்னருள் சக்தியை ஊனமிலாள் தன்னை ஊனிடை கண்டதே மாமணி ஜோதியை அந்த மிகப்பெரிய மணி ஜோதியாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா என்னிலும் என்னுயிராய இறைவனை பொன்னிலும் மாமணியாய புனிதனை மின்னிய வெவ்வுயிராய விகிர்தனை உன்னிலும் உன்னும் ஒருவகையாலே பொன்னிலும் மாமணியாய புனிதனை அந்த மிகப்பெரிய மணியாக இருக்கக்கூடிய புனிதனாக அந்த பெருமான்
இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல திருமூலர் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா உளங்கொழியாவது என் உள் நின்ற சீவன் வளங்கொழியா நின்ற மாமணி சோதி விளங்கொழியாய் மின்னி விண்ணில் புடுங்கி வளங்கொழியாயத்துள் ஆகி நின்றானே. வளங்கொழியா நின்ற மாமணி ஜோதி, அப்படிப்பட்ட அந்த ஜோதி சொரூபமாக மாமணி ஜோதியாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அதே திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா தாமுடிவானவர் தம்முடி மேல் உரை மாமணி ஈசன் மலரடி தாழினை வாமணி அன்புடையார் மனத்துள் எழும் காமணி ஞானம் கடந்து நின்றானே. வானவர் தம் முடிமேல் உரை மாமணி ஈசன், தேவர்களினுடைய அந்த தலைமுடியில், அந்த அவருடைய கிரீடத்தில், அவருடைய தலை உச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாமணி ஈசனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு திருமூலர் திருமந்திரத்தில் அந்த இறைவனுடைய பெருமைகளை இவ்வாறெல்லாம் கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்துல பாத்தீங்கன்னா சூழும் திருத்தொண்டர் தம்முடன் தோரணவாயில் நன்னே வாழி திருநெடும் தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி ஆழிவரை திருமாளிகை வாயில் அவை புகுந்து நீள் சுடர் மாமணி புற்றுகந்தாரை நேர் கண்டு கொண்டாக. திருவாரூர் பெருமானை திருநாவுக்கரசு சுவாமிகள் தரிசனம் செய்கின்றார்கள். அந்த நீள் சுடர் மாமணியாக அவர் இருக்கின்றார். நீண்ட சுடர், நீண்ட ஒளியை தரக்கூடிய அந்த மிகப்பெரிய மணியாக அவர் இருக்கின்றார். அப்படி அந்த புற்றுகந்தார், அந்த புற்றிடம் கொண்டாரை, அந்த திருவாரூர் பெருமானை திருநாவுக்கரசு பெருமான் தரிசனம் செய்தார் அப்படின்ட்டு இதில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட அரசு எழுந்து அருளி அணியாரூர் மணிப்புற்றில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர் மாமணியை கும்பிட்டு நீடு திருப்புகலூர் நோக்கி மீண்டருளினார் என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் விருப்பினோடும் ஈண்டு பெரும் தொண்டர்குழாம் புடை சூழ எழுந்தருளி எதிரே சென்றார். அந்த நாவுக்கரசு பெருமான் அந்த பெருமானை அணியாரூர் பெருமானை மீண்டும் தரிசனம் செய்தார் அப்படிங்கிறத அந்த அணியாரூர் மணிப்புற்றில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர் மாமணியை, நீண்ட ஒளிவிடக்கூடிய ஒளி பொருந்திய மாமணியாக இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானை கும்பிட்டார், அந்த புற்றிடம் கொண்டாரை கும்பிட்டார் அப்படின்னுட்டு அந்த பெருமான் மாமணியாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருநாவுக்கர சுவாமிகள் புராணத்துல பாத்தீங்கன்னா வாய்ந்த மிழலை மாமணியை வணங்கி பிரியா விடை கொண்டு பூந்தன் புனல் சூழ் வாஞ்சியத்தை போற்றி புனிதர் வாழ் பதிகள் ஏய்ந்த அன்பினால் இறைஞ்சி இசைவன் தமிழ்கள் புனைந்து போய் சேர்ந்தார் செல்வத் திருமறை காட்டு எல்லையில்லா சீர்த்தியினார்.
நாவுக்கரசு பெருமான் திருவேழிமிழலையில் இருக்கக்கூடிய மாமணியை, அந்த மாமணி பிறக்கமாக இருக்கக்கூடிய அந்த மாமணியை வணங்கினார் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் புராணத்துல இறைவன் மாமணியாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் புராணத்துல பாத்தீங்கன்னா, நிலவு மாளிகை திருநல்லம் நீடு மாமணியே இலகு சேவடி இறைஞ்சி இன் தமிழ் கொடு துதித்து பலவும் ஈசர்தம் திருப்பதி பணிந்து செல்பவர்தாம் அலை புனல் திரு அழுந்தூர் மாடக்கோயில் அடைந்தார் திருநல்லம் நீடு மாமணியை இறைஞ்சி. ஞானசம்பந்த பெருமான் திருநல்லம் தலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட மிகப்பெரிய மணியாக இருக்கக்கூடிய மாணிக்கமாக இருக்கக்கூடிய பெருமானை வணங்கினார் அப்படின்ட்டு இதுல பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல சொல்லும்போது, மன்னும் ராமேச்சுரத்து, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணம், மன்னும் ராமேச்சுரத்து மாமணியை முன்வணங்கி பண்ணு தமிழ் தொடை சாத்தி பயில்கின்றார் பாம்பணிந்த சென்னியர் மாதோட்டத்து திருக்கேதீச்சரம் சார்ந்த சொன்மலர் பாலைகள் சாத்தி தூரத்தே தொழுது அமர்ந்தார். அதற்கு முந்தின 2 பாட்டுல, அதுக்கு முந்தின பாட்டுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குற்றாலம் தரிசனம் செய்து நேரியா திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நீற்றழகரை பணிந்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. திருநெல்வேலியிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மாமணியை வணங்கினார். அப்ப இந்த இடத்துல மாமணிங்கிறது அது ஜோதிர்லிங்க தலத்துல ஒன்று, ராமேஸ்வரம். அப்ப அந்த ஜோதிர்லிங்கம், அப்ப இந்த இடத்துல மாமணிங்கிறது அந்த ஜோதிர்லிங்கத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை குறிப்பா மன்னும் ராமேஸ்வரத்து மாமணியை முன் வணங்கி, அந்த ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடிய மாமணியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வர பெருமானை வணங்கி கொண்டு அங்கேயே இருந்து இலங்கையில உள்ள திருத்தலங்களை எல்லாம் பாடுவாங்க அப்படின்ட்டு இதுல சொல்லுகிறார். அப்படி அந்த மாமணியாக மாணிக்கமாக அந்த சிவபெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு. அடுத்து மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ, அந்த மின்னல் ஒளியும் பொன்னொளியும் ரெண்டும் அப்படியே மின்னொளி திகழ பொன்னொளி திகழுமாறு அவன் இருக்கின்றான். மின்னொளியாக இருக்கின்றான், பொன்னொளியாக இருக்கின்றான். இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாகவும் அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. இத திருஞான சம்பந்த பெருமானுடைய முதல் திருமுறையில பார்க்கும்போது, நீண்ட சடையர் நிறைகொள் கொன்றை விரைகொள் மலர் மாலை தூண்டு சுடரு பொன் ஒளிகொள் மேனி பவளத்து எழிலார் ஈண்டு மாடம் எழிலார் சோலை இலங்கு கோபுரம் தீண்டு மதியம் திகழும் நரையோர் சித்தீச்சரத்தாரே. தூண்டு சுடரு பொன்னொளிகொள் மேனி பவளத்து எழிலார், அப்படி பொன்னொளி கொண்ட மேனியாக அவர் இருக்கின்றார். அதான் பொன்னொளி திகழ. தூண்டு சுடர் பொன்னொளிகொள் மேனி அப்படின்ட்டு பவளத்து எழிலார், அந்த பவளம் போன்ற சிவந்த நிறத்தை அழகை உடையவராக அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது,
பொன்னொத்த மேனி மேல் வெண்ணீரணிந்து பொறிசடைகள் மின்வொத்து இலங்க பலிதேர்ந்து உழலும் விடங்கர் வேட சின்னத்தினான் மலி தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என் அத்தம் நாடல் கண்டு இன்புற்றதால் இவ்விரு நிலமே. அதாவது பொன் ஒத்த மேனி மேல், அதான் பொன்னொழி திகழ, அவனுடைய மேனி பொன் ஒத்து இருக்கிறது. மின் புரிசடைகள் மின் ஒத்து இலங்க, அவனுடைய சடைகள் எல்லாம் மின்னலை போல ஒளிவிட்டு கொண்டு இருக்கிறது. அதான் மின்னொளி கொண்ட அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் இந்த 4ஆம் திருமுறையில அந்த 2 ஒளிகளையும் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பொன் ஒப்பானை பொன்னில் சுடர் போல்வதோர் மின் ஒப்பானை விண்ணோரும் அருகிலார் அன்னொப்பானை அறத்துரை மேவிய தன்னொப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. பொன் ஒப்பானை, அதான் பொன்னொழியாக திகழக்கூடியவனை, பொன்னில் சுடர் போல்வதோர் மின்னொப்பானை, அந்த தங்கத்துக்குள் ஒளியாக இருக்கக்கூடிய மின்னலை போன்று இருக்கின்றார். அதான் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ்ந்தார். இந்த மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ்ங்கிறதுக்கு இந்த இடம்தான், இந்த பாட்டு தான் ஒரு அருமையான ஒரு பாடலாக இருக்கிறது. பொன்னில் சுடர் போல்வதோர் மின்னொப்பானை அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த பொன்னொழியாக மின்னொளி, அந்த பொன்னில் திகழக்கூடிய மின்னொழியாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த திருநெல்வாயில் அறத்துறையில கூறுகின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது அப்படின்னா, பொன் ஒப்பானை, அதான் பொன்னார் மேனியன். 11ஆம் திருமுறையில சேரமான் பெருமாள் சொல்லும்போது பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்து இளங்கும் அப்படின்னுட்டு சுவாமியை பத்தி சொல்றாங்க. இத அந்த வடமொழியிலையும் பார்த்தீங்கன்னா, நமோ ஹிரண்யபாகவே ஹிரண்ய வர்ணாய ஹிரண்ய ரூபாய அப்படிங்கிற ஸ்லோகங்கள்லாம் இதை மெய்ப்பிக்கிறது. அதாவது அந்த ஹிரண்யம் அப்படின்னாலே பொண்ணுன்னு அர்த்தம் வடமொழியில. அந்த ஹிரண்ய வர்ணாய ஹிரண்ய ரூபாய, ஹிரண்ய அந்த பொன் வர்ணமாக வண்ணமாக இருக்கின்றான், பொன்னாகவே இருக்கின்றான். ஹிரண்ய ரூபாய ரூபமாக அவன் இருக்கின்றான். அதான் நமோ ஹிரண்ய பாகவே ஹிரண்ய வர்ணாய ஹிரண்ய ரூபாய அப்படின்ட்டு அந்த வடமொழி ஸ்லோகமும் நமக்கு இதுல ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அடுத்து திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, துண்ணத்தின் கோவணம் ஒன்று உடையார் போலும் சுடர் மூன்றும் சோதியுமாய் தூயார் போலும் பொன்னொத்த திருமேனி புனிதர் போலும் பூதகணம் புடை சூழ வருவார் போலும் மின்னொத்த செஞ்சடை வெண்பிறையார் போலும் வியன் வீழி மிடலை சேர் விமலர் போலும் அன்னத்தேர் அயன் முடிசேர் அடிகள் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. பொன்னொத்த திருமேனி புனிதர், அதான் பொன்னொழி திகழ. மின்னொத்த செஞ்சடை வெண்பிறையார் போலும், அந்த மின்னலை போன்ற செஞ்சடையை உடையவராகவும் அவர் அந்த மின்னொளி திகழுமாறும் அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, பொன்னொத்த மேனி மேல் பொடியும் கண்டேன் புலித்தோல் உடை கண்டேன் புனரத்தன் மேல் மின்னொத்த நுண்ணிடையாழ் பாகம் கண்டேன் மிளிர்வதொரு பாம்பும் மறை மேற்கண்டேன்
அன்னத்தேர் ஊர்ந்த அரக்கன் தன்னை அலற அடர்த்திட்ட அடியும் கண்டேன். சின்ன மலர் கொன்றை கண்ணி கண்டேன். சிவனை நான் சிந்தையுள் கண்டவாறே. பொன்னொத்த மேனி, பொன்னார் மேனியனே, பொன் செய்த மேனியனே அப்படின்னுட்டு. அப்படி அந்த பொன்னொத்த மேனியில் நான் பொடியும் கண்டேன். அதான் பொன்னொழி திகழ. அதிலேயே பார்த்தீங்கன்னா மின்னொத்த நுண்ணிடையாள் பாகம் கண்டேன். மின்னலை போன்ற அந்த அம்பிகை, அவளை ஒரு பாகத்தில் கண்டேன் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். அடுத்து அதே இப்படி அந்த பெருமான் அந்த பெருமானானவர் மின்னொளி கொண்ட பொன்னொழியாக அவர் இப்படியெல்லாம் திகழ்கின்றார் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் இத சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதாவது மரகத குவியலும் மாணிக்க குவியலும் இணைந்து மின்னுகின்ற ஒளியை உடைய ஓர் அழகிய ஒளி, அதான் சிவசோதி. இது அம்பிகையின் கூறாகிய நீல ஒளியையும் இறைவனுடைய கூறாகிய செவ்வொளியையும் கொண்டது. ரெண்டும் கலந்த ஒரு ஒளி அப்படிங்கிறத கிருதம் சத்தியம் பரம் பிரம்மம் புருஷம் கிருஷ்ண பிங்களம் அப்படின்னுட்டு மகா நாராயண உபனிடத்தில் இதை கூறுகின்றார்கள். அதாவது இந்த ரெண்டும் கலந்தது, மரகதமும் மாணிக்கமும் கலந்த ஒரு ஒளி. அதான் அதுக்கு பேரு கிருஷ்ண பிங்களம் அப்படின்னுட்டு சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த ஒளியை உடையவராக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்படி அந்த பெருமான் மரகதத்தினுடைய குவியலாக திகழ்கின்றான், ஒளியாக திகழ்கின்றான். மாமணி பிறக்கமாக மிகுதியாக நிறைய மணிகளை, மாணிக்கங்களை, சிவந்த மாணிக்கங்களை குவித்து வைத்தது போல அவன் திகழ்கின்றான். மின்னொளி கொண்டவனாக திகழ்கின்றான், பொன்னொளி கொண்டவனாக அவன் திகழ்கின்றான். இப்படிப்பட்ட ஜோதி சொரூபமாக அந்த பெருமான் இருக்கின்றார் என்று மணிவாசக பெருமான் அந்த பெருமானை பற்றிய அந்த பெருமானை வருணித்து அவர் அந்த நிறத்தை பற்றி இப்படியெல்லாம் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.